ஹரிபோல் தரப்பினா நான் சில பக்தி வினோத் ठाकुरಗೆ சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் அவசிய ரக்ஷிபே கிருஷ்ணா விஸ்வாச பாலனா, பகவான் கிருஷ்ணர் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. அதனால் அப்படி தான் வாழிட்டு இருக்கோம். நம்ம குருவார் சில பக்தி வினோத் ठाकुर அதுக்கு பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காரு படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி 4வது கீர்த்தனை. छोड़त पुरुष अभिमान किंकरी हेलो आजी कान. ஓ கிருஷ்ணா, இன்னைக்கு முதல் நான் புருஷன் சொல்லி அகங்காரம் அபிமானம் தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு முதல் நான் உனக்கு வேலைக்காரன் அல்ல, தாசன் அல்ல. ಭಗವದ್ಗೀತೆ ಭಾಗವತಂ படிங்க. நம்ம கௌடிய மடத்தில் தாசன் அல்ல, தாசி கிங்கரி. वरज विपिने सखी साथ सेवन करबू राधानाथ. ओ ರಾಧಾಗೆ நண்பனே, பிரியமானவனே, நான் பிருந்தாவனத்தில் உனக்கு சேவை பண்ணன்னு சொல்லியிருக்கேன். கோபிகள் வழிகாட்டலே. குசுமே காந்தாபு ஹார் துளசி மணிமஞ்சரி தார். நான் அழகான பூ மாலைகள் போடுவேன், அதில் துளசி மஞ்சரி கூட போட்டிருப்பேன். எத்தனை தேவபூ சखी करे हाथे लाओबा सखी आदरे. அந்த மாலை போட்டு நான் முயற்சி பண்ணி ஒரு கோபி கையில் கொடுப்பேன். அவள் ரொம்ப பாசம் வச்சு ஆதரவு வச்சு என் கையில் அதை வாங்குவான். சखी दिब तुआ दुहू के गले दूरत हेरबूँ कुतूहले. அந்த சखी கோபி அந்த மாலையை உங்கள் 2 பேருக்கு, ராதாகிருஷ்ணருக்கு உங்கள் 2 பேருக்கு போடுவான். நான் தூரத்தில் இருந்தால் சந்தோஷமாக அது பார்ப்பேன். சखी कहबा सुन सुंदरी रहबी कुंज மம கிங்கரி. அப்போ அந்த சखी கோபி எனக்கு சொல்லுவான், கேளு சுந்தரி, நீ என் குஞ்சத்தில் எனக்கு கிங்கரியாயி வேலைக்காரியாயி இரு சொல்லி. காந்தபி மாலா மனோஹாரிணி நித்தி ராதா கிருஷ்ண விமோகினி. நீ தினமும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு வேண்டி பூமாலை போடணும். துவா ரக்ஷண பார் ஹமார் மம குஞ்ச குட்டீர் தோஹார். இனி உனக்கு காப்பாற்றுறது பொறுப்பு எனக்கு உள்ளது. எனக்கு குஞ்சம், இந்த குட்டீர் உனக்கு உள்ளது. ராதா மாதவ சேவன காலே ரஹபி ஆமார் அந்தராலே. நான் எப்போ ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவேன்னா நீ என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யணும். தாம்பூல சாஜி கற்பூராணி தேவபி மோயே ஆப்பன ஜானி. நீ தாம்பூலம் போடணும், கற்பூரம் போட்டு அது ஒரு பிளேட்டில் வச்சு எனக்கு கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு வேண்டி. பக்தி வினோத சுனிபாத் சखी பதே கரே பிரணிபாத். இந்த கோபி இங்கே பேச்சு கேட்டு பக்தி வினோத் ठाकुर அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு சொல்லி கீர்த்தனை. பகவான் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார். எப்போ எப்படி இருக்கும்போ புருஷன் இருக்கும்போல புருஷனுக்கு காப்பாற்றுறது என்ன இருக்கு? புருஷனுக்கு அந்த பலம் சக்தி இருக்கல தனக்கு தானே காப்பாற்றுறது. அப்போ கிருஷ்ணர் யாருக்கு காப்பாற்றுவார்?
ಸಖಿ ಗೋಪಿ ಕಿಂಕರಿ. ಕಿಂಕರಿಗೆ ಅರ್ಥಮೇನ? இது ஒரு சம்ஸ்கிருத சப்தம். கிம் கரோமி இது கிங்கரி. கிங்கரி சொன்னால் எப்போவுமே நான் என்ன பண்ணணும் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு பேர் கிங்கரி. என்ன பண்ணணும்னு சொன்னால் பகவான் ராதாகிருஷ்ணர் சேவையில் இனி என்ன சேவை பண்ணணும் அந்த விசாரம் வச்சிருப்பான் கிங்கரி. புருஷ அபிமானம். அப்போ நம்ம நினைப்போம் ஆணுகள்னு சொல்லி. இங்கே ஆணு பெண்ணல்ல. ಯಾರಿಗೆ ಪುಲನ್ ತೃಪ್ತಿಗೆ ಆಸೆ இருக்குது, யாருக்கு சொந்த ஆசைகள் இருக்குது, யார் வேறவங்க மேலே அதிகார காட்டிகிட்டு இருக்கான், யார் வேறவங்களுக்கு திருத்தண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான், இவங்களெல்லாம் புருஷர் தான். பெண்ಣಿಗೆ 2 அடையாளம் தான். கிங்கರಿಗೆ 2 அடையாளம் தான். அவளுக்கு சுவாதந்திரம் கிடையாது, அவளுக்கு தர்மம் சேவை. இந்த உலகத்தில் எந்த ஆணு பெண்ணு நம்மளும் சுவாதந்திரமாக இருக்குன்னு சொல்ல முடியும். உண்மையாக நம்ம எல்லாம் ஆத்மா ஜீவன் பெண்ணு தான். பரமாத்மா தான் புருஷன். அது பகவான் கிருஷ்ணரை விட்டு வேறு யாருக்கும் சுவாதந்திரம் கிடையாது. இந்த மாயைக்கு மோகத்தில் விழுந்து ஜீவன் நான் பெண்ணு, நான் சுவாதந்திரம், நான் புலன் திருப்தி பண்ணணும், நான் ஆசைகள் பற்றுதல் இந்த இதில் வச்சு மாட்டிருக்காங்க. நம்ம கிருஷ்ணர் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையுடனே வாழ்னா நமக்கு எந்த அகங்காரம் இருக்காது. புருஷன் சொல்லி நான் சுவாதந்திரம் சொல்லி அகங்காரம் இருக்காது. நமக்கு கிருஷ்ணருக்கு ஆசைகளை விட்டு நமக்கு தனி ஆசைகள் இருக்காது. அப்போ கிருஷ்ணர் காப்பாற்றுவார். சரணாகத்தி அவர் சரணத்தில் போயிருக்கோன்னு சொன்னால் சுவாதந்திரம் எங்கேயாச்சு. அப்போ அங்கே சுவாதந்திரத்துக்கு இடம் கிடையாது, அங்கே சொந்த ஆசைகளுக்கு இடம் கிடையாது. அங்கே கிங்கரி சொன்னால் நான் என்ன சேவை பண்ணணும், வேற யோசனை பண்ணுறதெல்லாம் சேவை பண்ணி திருப்பி எப்போவுமே யோசனை பண்ணணும் இனி என்ன பண்ணணும், என்ன இல்லை வேற யோசனை பண்ணி உட்காந்துருக்கேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், இல்லை அங்கே போய் பண்ணுவேன், இல்லை இங்கே இருந்தால் தொடங்குவோம். அப்போ சேவை எப்படி? ஆசைன்னா பிருந்தாவனத்தில் ராதாகிருஷ்ணருக்கு சேவைப்படணும். அந்த ஆசை உள்ளவங்களுக்கு கிருஷ்ணரை காப்பாற்றுவார். அது கோபிகள் எப்படி வழி காட்டுவார் அப்படி சுவாதந்திரமாக பகவானுக்கு சேவை பண்ணுறதில்ல. ஒரு சேவை சொல்லிட்டு இருக்காரு, பூ மாலை போடுறது. பூ மாலையிலே துளசி மஞ்சரிகள் போடணும். மஞ்சரி சொன்னால் அந்த துளசியிலே ஒரு பூ போல வருமே, இதுக்கு மஞ்சரி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வைஷ்ணவர் வீட்டில் கூட போகும்போது அது அப்படி காஞ்சி போயிருக்கும், இதாக இருக்கும். எப்போவுமே அது பச்சையாக இருக்கும்போது, சின்னதாக பச்சையாக இருக்கும்போது பகவானுக்கு பூ மாலை போடும்போது அதில் போடணும். இல்லை நம்ம நைவேத்தியம் பகவானுக்கு துளசி போடணும், மஞ்சரி கொடுத்தா ரொம்ப இஷ்டம். மஞ்சரி சொன்னால் இல்லை கூட சாதாரண ராதாகிருஷ்ணனிலே 10 to 14 வயசு உள்ள பெண்ணுகள், வயசான பெண்ணல்ல. அப்போ அது துளசியில் மஞ்சரி வரும்போது பச்சையாக இருக்கும்போது அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். நம்ம சேவை கவனமாக பண்ணுறது, சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம். ஒரு சேவை சொல்லிகிட்ருக்காரு, நான் பூ மாலை போடுவேன், அழகான பூ மாலை போடுவேன். அப்போ அது கவனமாக போட்டு ரொம்ப ஆதரவு வச்சு ஒரு சகிக்கு கொடுக்கல. நம்ம நேரடியாக ராதாகிருஷ்ணன் சேவை பண்ணுறது இந்த யோசனை விட்டுடுங்க. ஒரு கோபி மூலமாக தான் நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறது. ஒரு பிரஜவாசி பிரஜத்தில் யார், பிருந்தாவனத்தில் உண்மையாக ராதாகிருஷ்ணனுக்கு யார் சேவை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம குரு நினைக்கல. நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறது நம்ம குரு மூலமாக பண்ணுறது. அப்படி நம்ம குரு அங்கே ஒரு மஞ்சரி கிங்கரி சகி அவளுக்கு மாலை போட்டு கொடுக்கறது. அப்போது அவள் போய் ராதாகிருஷ்ணன் கையில் அந்த மாலை கொடுப்பான்.
ಅದು பார்த்து இந்த மாலை போட்டவளுக்கு ரொம்ப ஆனந்தம். ನಮಗೆ எப்படி ಶರಣಾಗತಿ சொல்லி கொடுத்துட்டு பக்தி இனி அடுத்துள்ளது. பகவான்ಗೆ ಶರಣಾಗತಿ எடுக்கும்போது கிருஷ்ணர் நம்மை காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையுடனே வாழும்போது நான் புருஷனல்ல மனசில் உணர்வில் வெளியிலே சாரி போட்டு பூமாலை போட்டு அப்படியல்ல நம்ம உணர்வுலே நம்ம மனசுலே பகவான் தியானம் எப்படி பண்ணணும் ஹரிநாம சிந்தாமணி ஹரிநாமம் பண்ணும்போது என்ன நினச்சிட்டு இருக்கோம் அதே நடக்கும். நான் ஒரு கிங்கரி ராதாகிருஷ்ணருக்கு ஒரு வேலைக்காரி. இப்போ நான் கோபிகள் மூலமாக ராதாகிருஷ்ணர் சேவை பண்ணுவேன். நான் இப்படி ஒரு அழகான பூமாலை போட்டு ஒரு கோபிக்கு சக்கிக்கு கொடுப்பேன். அவளுக்கு போய் ராதாகிருஷ்ணருக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ராதாகிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணதுக்கு அந்த கோபி கூட அந்த சக்கி கூட என் மேலே திருப்தி ஆயிருக்கான். அப்போ என்ன பண்ணுவான், அவளுக்கு கிங்கரி ராதாகிருஷ்ணருக்கு தாசி அல்ல ஒரு சக்கிಗೆ கிங்கரி ஆகும். அவள் நமக்கு அந்த சேவை கொடுப்பான். அப்போ இனி முதல் நீ மாலை போடு நல்ல போட்டே அவங்கள திருப்தியானாரு சொல்லி அப்போ அவள் நமக்கு காப்பாற்றுவான். பகவான் கிருஷ்ணன் நேரடியாக நம்மை காப்பாற்றுறதில்ல. நம்ம ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு வேண்டி நமக்குள்ள அகங்காரம், நமக்குள்ள புருஷ பாவம், நமக்குள்ள அதிகார பாவம், நமக்குள்ள ಎಲ್ಲ ಸ್ವಂತ ಆಸೆಗಳು ಬಿಟ್ಟು அவங்களுக்கு நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ண ஆசைப்படும்போது நம்ம ஒரு பிரஜத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகளுக்கு ஆசிரியம் எடுப்போம். நம்ம ஒரு பூமாலை அழகான பூமாலை போட்டு ஒரு சக்கிக்கு கொடுத்து அவளது ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்து ராதாகிருஷ்ணர் திருப்தி ஆகும்போது அந்த சக்கி நமக்கு தன் கிங்கரி தன் வேலைக்காரியை எடுப்பான். அப்போ அவள் நமக்கு சொல்லுவான், நான் இனி முதல்ல உன் பொறுப்பு எடுத்துகிட்ருக்கேன், நான் உனக்கு காப்பாற்றுவேன். அவசியம் ரட்சிப்பை கிருஷ்ணன் சொன்னால் கிருஷ்ணன் நேரடியாக நமக்கு காப்பாற்றுறதில்ல. கிருஷ்ணருக்கு ஒரு சಖி பிருந்தாவனத்தில் உள்ள சಖி நம்ம பொறுப்பெடுப்பான். தன் குட்டீரத்தில் தன் குஞ்சத்தில் நமக்கு இடம் கொடுப்பான். அதுக்கு கூட என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் ராதா மாதவர் சாரி நான் இனி முதல் ராதாகிருஷ்ணர் சேவை பண்ணும்போது நீ என் கூட வேலைக்காரியாயிரு. நான் தாம்பூலம் வெத்தலை பார்க்க போடும்போது நீ எனக்கு அதில் உதவி செய். நீ அந்த வெத்தலை பார்க்க போட்டு அதில் கற்பூரம் மேலாசை போட்டு ஒரு பிளேட்டில் போட்டு என்கிட்ட கொண்டு வா. இது கேட்டு அந்த சखी கோபிகை பேச்சு கேட்டு இவர் நான் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு இங்கே என்ன படிப்பு, இது அவசிய ரட்சிதே கிருஷ்ண விசுவாச பாலனா இதுக்கு கடைசியாக இருக்காங்க. இங்கே இந்த கீர்த்தனில் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நமக்கு புருஷ அபிமானம் இருக்கக்கூடாது. புருஷ அபிமானம் சொன்னால் புலன் திருப்திக்கு உள்ள ஆசை இருக்கக்கூடாது. நமக்கு அதிகார பாவம் இருக்கக்கூடாது. வேற அவங்க மேலே அதிகாரம் காட்டுது. நமக்கு எப்பவுமே சேவை பண்ணணும் ராதாகிருஷ்ணருக்கு அந்த பாவம் இருக்கணும். அந்த ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு நம்ம பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகளுக்கு சரண் எடுக்கணும். நாம் ஒரு சಖி பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு சಖி சொன்னால் லலிதா சಖி இருக்கலாம், விசாகா சಖி இருக்கலாம், இல்லை ரூபமஞ்சரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அங்கே ராதாகிருஷ்ணருக்கு யார் சேவை பண்ணிட்டுருக்கான் அவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணம் கொடுத்தாரு. பூமாலை போட்டு கொடுப்போம். அவர் அது ராதாகிருஷ்ணருக்கு கொடுத்து ராதாகிருஷ்ணர் திருப்தி ஆகும்போது அவர் நமக்கு வேலைக்காரி பண்ணிடுவான்.
ನಮಗೆ ಕಾಪಾತ್ರದ பொறுப்பெடுப்பான். தான் கொஞ்சத்தில் குட்டீரத்தில் நமக்கு வாசம் கொடுப்பான், சேவை கொடுப்பான். நீ தாம்பூலம் போல அப்படி சொல்லி ஹரிநாமம் ஜபம் பண்ணும்போது இந்த மாதிரி ஆசைகளை வச்சு நம்ம மனசில் இந்த மாதிரி சேவைகளை கொண்டு வருது. அப்போ பகவான் கிருஷ்ணன் நமக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார். சேவை கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் திருப்திக்கு உள்ள சேவை ஒரு மஞ்சரி கிங்கரி பாவத்தில் அவளுக்கு விஷயம் மஞ்சரி எப்பவுமே ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், அவங்களுக்கு திருப்தி பண்ணணும், தன் ஆசை. ஒரு மஞ்சரிக்கு தன் ஆசை இருக்காது, கிங்கரிக்கு தன் ஆசை இருக்காது. கோபிகள் சொல்லுவோம், நம்ம ராசலீலையில் கோபிகள் இருந்தால் ராதாகிருஷ்ணர் கூட அவங்களுக்கு கூட கொஞ்சம் தன் ஆசை கிருஷ்ணர் கூட ஆசை வருது. நமக்கு சூக்ஷ்மமாக 10வது காண்டம் ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தா அந்த ராசலீலை 2 விதமான ராசலீலை இருக்குது. ஒன்று பகவான் கிருஷ்ணர் புல்லான் குழல் ஊதி அவங்களுக்கு எல்லாம் இழுத்துவார். கோபிகள் பைத்தியக்காரி போல ஓடுவான். வந்தால் முதல்ல அவங்களை பரீட்சை பண்ணுவார், என்ன வந்தது ஃபஸ்ட்டு வாங்க சொல்லி, இப்படி நைட்டில் அவங்களை வந்தது எப்படி சரியில்லையே, உங்களை வீட்டுக்கு போங்க சொல்லும்போது இவங்களை என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க. அப்போ அவங்களை சோதனை பண்ணிவிட்டு கடைசியாக ராசலீலை தொடங்கினார். ராசலீலையில் 2 கோபிக்கு இடையில ஒரு கிருஷ்ணன் இருக்கார். அவங்களுக்கு கொஞ்சம் அபிமானம் வந்தது, கிருஷ்ணன் நமக்கு உள்ளவர் சொல்லும்போது கிருஷ்ணர் அங்கேருந்து போயாச்சு ராதை கூட. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக இது கோபி கீதா ஆன அப்புறம் திருப்பி கிருஷ்ணர் சேர்ந்து மகாராசலீலையில் ஒரு கோபி கூட ஒரு கிருஷ்ணன் இருக்கான். அப்போது கிருஷ்ணன் அந்தந்த கோபிக்கு என்ன ஆசை இருந்து அது அவங்களுக்கு இது பண்ணாங்க. அதுபோல பட் கிங்கரி மஞ்சரி நம்ம வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன இருக்குது? இந்த மஞ்சரி கிங்கரிக்கு தன் ஆசையே இருக்காது. வேறு ராதாகிருஷ்ணருக்கு சுகம் கொடுக்கணும், அது சகி கோபி மூலமாக. அப்படி கிருஷ்ணர் திருப்தியிலே தான் தன் திருப்தி, ராதாகிருஷ்ணர் சேரும்போது தான் அவளுக்கு திருப்தி. அந்த பாவம் அப்போ கண்டிப்பாக கிருஷ்ணர் காப்பாற்றுவார். நமக்கு எல்லா விதமான ஆபத்து விபத்து என்ன இருந்தால் சரி. ஹரி போல் தன்யவாத்.